வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். சரிங்க, பங்குனி மாதம் பற்றி பார்க்க போகிறோம். பங்குனினாவே நம்ம ஒரு மாதத்துக்கும் ஒரு பண்டிகை இருக்கும், இல்லை ஒரு முக்கியமான நாள் இருக்கும். முக்கியமாக பங்குனிக்குன்னா பங்குனி உத்திரம், எல்லாருக்கும் ஞாபகப்படுது பங்குனி உத்திரம். நம்ம பங்குனி உத்திரம்னா முருகர் கல்யாணம் மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சிவன் பார்வதிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. ரங்கநாதர் ரங்கநாயகிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. சரிங்களா, அவங்க தான் பங்குனி உத்திரம்ன்றது ரொம்ப நல்ல மாதம். சரி, இது கூடவே இப்போ ஒரு ராசி, உங்கள் ராசிக்கு இதில் இந்த மாதத்தில் என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, முக்கியமாக வேலை, தொழில், குடும்ப அமைப்பு, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இதெல்லாம் எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போ வாக்கியம் பிரகாரம் சனி பயிற்சியார் நடக்குது இந்த மார்ச் 6. ஸோ இதனால் வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எனக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும், இல்லை இதில் நான் உஷாராக இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர போகிறோம். இது எல்லாத்துக்குமே, எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி, எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சரி, கூட நம்ம வழிபாடு சின்ன சின்ன பரிகாரங்களோடு சேர்த்து சொல்லிட்டு வருவோம். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க. கும்பராசி, கும்ப லக்னம், உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த பங்குனி மாதம்? நல்லா இருக்கு. நம்மளுக்கு குரு பகவான் பார்த்துட்ருக்காரு, சனி பகவான் நம்மளது மூவ் ஆகிட்டார். நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க, சரி எனக்கு ஒன்றும் கஷ்டமாக இருக்கே கும்பராசின்ட்டு. இப்போ வாக்கிய பிரகாரமும் சனி பகவான் மூவ் ஆகிட்டார். அப்போனா நம்மளுக்கு ஜென்ம சனியே இல்லை இப்போ. ஸோ நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு நடந்ததை நினச்சி பாருங்கள், இப்போ நடக்கிறத நினச்சி பாருங்கள், கொஞ்சம் பெட்டராகிட்டே வரும். சரிங்களா, இப்போ குரு பகவான்லாம் பார்க்கறதுனால இன்னும் நல்லாவே பெட்டராகிட்டே வரும். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது நடக்கிறதுக்கு. முக்கியமாக இந்த உடல்நிலை நல்லா சீராகும். ஏன்னா கும்பம் பார்க்க அழகாக இருப்பாங்க, நல்லா திடகாத்திரமாக இருப்பாங்க, பானை மாதிரி நல்லா இருப்பாங்க. ஆனால் பானை மாதிரி லைட்டாக கல் படுறதும் உடஞ்சிரும், உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்கும். கும்பராசி பார்க்க நல்லா இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப அடி வாங்கியிருப்பாங்க. அதை இந்த சனி பயிற்சி அப்போல்லாம் கேட்கவே வேணால், உரிச்சு எடுத்துகிட்ருக்கோம் உள்ள. அந்த உடல்நிலை சீராகிறதுக்கு நல்ல டைம் இது. இப்போ கரெக்டான டாக்டருங்களோ, இல்லை உங்களுக்கே நீங்கள் தேடி போங்களேன் உங்களோட உடல் உபாதைகளை நோக்கி, அதை அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாராவது ஒரு ஆள் வருவாங்க, தானாக அமையும். அதை எடுத்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு மருத்துவம் மட்டும் நோக்கி போகாதீங்க. இங்கிலீஷ் மட்டுமே இல்லை, நாட்டு வைத்தியமே கூட சில விஷயங்களுக்கு இங்கிலீஷ் மருத்துவம் நல்லா வேலை செய்யும். சரிங்களா, ஒரே விஷயத்தை மட்டும் நோக்கி போகாமல் 1-2 விஷயத்தை கலந்து உங்களுக்கு எது உடம்புக்கு செட் ஆகுதுன்றதை பார்த்து எடுக்கும்போது சூப்பராக இதுவாகும். எனக்கெல்லாம் ஃப்ளவர் மெடிசன் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஃப்ளவர் மெடிசன் அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். இது ஒன்று. அடுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் எதனா ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். சார் கையிலேயே காசு இல்லை, அப்புறம் என்ன சார் இன்வெஸ்ட்மெண்ட்னா, என்ன இருக்கோ அதை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட்லாம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா கம்மி விலையிலே நல்ல கம்பெனிஸ்லாம் இருக்குது. கரெக்டாக அனலைஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா நல்லது. இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டே பயம், எனக்கு நான் ட்ரேடிங்கில் தான் பயங்கரமாக காசு இழந்தேன், அந்த பக்கமே போக மாட்டிங்கன்னா நல்லது. தங்க காயின் இல்லை சில்வர், 200 ரூபாய்க்குலாம் சில்வர் காயின்லாம் கிடைக்கும். சின்ன சின்ன சில்வர் காயினாக சேர்க்க ஆரம்பிங்க. நீங்கள் ஒரு 3 வாரம் தொடர்ந்து பண்ணுங்களேன், இல்லை ஒரு 3 மாதம் தொடர்ந்து பண்ணுங்களேன், உங்களுக்கே அது சேர்க்கறது பிடிக்க ஆரம்பிச்சிடும். சந்தோஷமாக சேர்ப்பீங்க. அது சேர்க்க நிறைய நல்ல விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த தன ஆகர்ஷம்னு நம்ம வகுப்பில் இதெல்லாம் சொல்லி தருவோம். குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட ஹோரைட்டை தொடர்ந்து வாங்க நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கை நடக்கும். இது அடுத்து லவ் நிறைய பேர் செட் ஆகும். கும்பம்லாம் இருக்கிற இந்த 5-6 வருஷம் நம்ம வாங்கின அடிக்கு வீட்டில் இருக்கவங்க கிட்டேயே நம்ம பேச மாட்டோம், அம்மா அப்பா கிட்டே சரியாக பேசிக்க மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இருந்தெல்லாம் அப்படியே தூரமாக விலகி இருப்போம், பசங்களே கால் பண்ணாலும் நம்ம எடுக்க மாட்டோம், ஒரு மாதிரி விரக்தியாக சுற்றி இருந்திருப்போம். இப்போ அந்த விரக்திலாம் கம்மியாகிட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைய வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்ம விட்டு இருந்தோம், பேசாமல் இருந்தோம்னா ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டே பேசுவோம். ஃபேமிலியிலே பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் இருக்கவங்க கிட்ட, சொந்தக்காரங்கிட்ட பேசாமல் இருந்தது, இப்போ திருப்பியும் நம்மளோட மனமாற்றங்கள் நிறைய நடக்கும். இப்போ தான் அந்த பழைய வைபுக்கே நம்ம வரும். இந்த பழைய கபாலி மாரி பழைய வைபுக்கே இப்போ தான் நம்ம வர ஆரம்பிப்போம். இது நடக்கும். திருமணமும் நல்லபடியாக அமையுங்க. திருமணம் நல்லபடியாக அமையும். என்னென்னா கொஞ்சம் வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கரெக்டான ஆளான்னு பார்த்துக்கணும். நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்கள கரெக்டான ஆளாக, அதாவது திருமணத்தில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்தாலும் அதை பேசி தீர்க்கிற மாதிரி ஆளாக கூப்பிட்டு போகணும். நல்லா நடக்கிற கல்யாணத்தை உள்ளே கலக்கிற ஆளாக கூப்பிட்டு போகக்கூடாது. ஏன்னா அவங்கள தான் முன்னாடி வருவாங்க. அப்படி வந்தால் எப்படி அவங்கள கழட்டி விடணும், அப்படி ஸ்மூத்தாக கழட்டி விட்டுட்டு நல்லபடியாக கல்யாணத்தை நடத்துகிற வழியை பாருங்கள். இன்னும் திருமணம் ஆனவங்க மகப்பேருக்கெல்லாம்
ட்ரை பண்ணுறேங்க அப்படின்னா, ஏன்னா இந்த ஜென்ம சனி தான் முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகிட்டு வருவாங்க கும்பம். இப்போ தான் சரி அடுத்து ஃபேமிலியை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, அடுத்து பிஸ்னஸ் எதனா பண்ணலாமா, அடுத்து ஃப்யூச்சரை பற்றி இப்போ தான் யோசிப்பாங்க. இப்போ இருக்கிற வாழ்க்கையை காப்பாற்றுறதே பெரிய போராட்டமாக இருந்திருக்கும் இந்த 5 வருஷம். இப்போ தான் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி யாருன்னா அடுத்த சைல்டுக்கு மகப்பேருக்குலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதை தாண்டி இப்போ நம்ம மகப்பேறு, கல்யாணம் இதெல்லாம் சொன்னோம்ல, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் கடன் வாங்காமல் பண்ணுங்கள். கடன் வாங்கினீங்கன்னா தான் பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா அதை கடனை முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்கி 24% வட்டி, 36% வட்டின்னு வாங்கி, அதையும் தாண்டி நான் சொல்கிறது லீகலாக நிறைய ஆப்புங்கள் இருக்குது. இது இல்லாமல் சைடில் கந்து வட்டி, அது இது ஸ்பீடு கடப்பார வட்டியும் வாங்கி அவஸ்தைப்படாதீங்க. என்ன கையில் இருக்கோ அதை வச்சு மேனேஜ் பண்ண பாருங்கள், லைஃப் ஸ்மூத்தாக போகும். இது ஒன்று. இதுக்கெல்லாம் நடக்குது சார், இதெல்லாம் நல்லது சார், ஆனால் எங்கேயோ ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. கைக்கு வர மாதிரி ப்ரமோஷன் வர மாதிரியே இருக்குது, ஆனால் வர மாட்டேங்குது. பிஸ்னஸ் கைக்கு அமைகிற மாதிரியே இருக்குது, ஆனால் அமைய மாட்டேங்குதுன்னா பெஸ்ட்டு ஜீவசமாதிகள், குருமார்கள் வழிபாடு. அது சொல்ல நிறைய பேர் சென்னைன்னா சென்னை ஒரு கான்க்ரீட் காடு அப்படின்னு டைலாக் சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஏன்டா இங்கே வந்த அப்படின்னா அர்த்தம் தெரியாது. பிழைக்கணும்னா சென்னை வருவாங்க. ஆனால் சென்னை மாதிரி புனித பூமி எதுவுமே இல்லை. சென்னையிலேயே ஒரு 100 ஜீவசமாதிக்கு மேலே இருக்குது. சென்னை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லா ஊர்லேயுமே ஜீவசமாதி இருக்குது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கண்ணை மூடி நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கேருந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே கண்டிப்பாக ஒரு ஜீவசமாதி இருக்கும். நீங்கள் எந்த ஊரில் வேணால் இருங்க, பக்கத்தில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அந்த ஜீவசமாதியில் உட்காந்து வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் சென்னையோ கோயம்புத்தூரோ சேலமோ எங்கே வேணால் இருங்க, ஜீவசமாதியில் உட்காந்து வழிபாடு பண்ணுங்கள், சூப்பராக வேலை செய்யும். இல்லைனா என் பேர் போட்டு ஜீவசமாதிகள் டைப் பண்ணிங்க, நிறைய ஜீவசமாதி பற்றி பேசியிருப்பேன். உங்களுடைய நட்சத்திரம் எதுவும் அந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு வழிபட்டிங்கன்னா இன்னும் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். குருமார்களை பிடிங்க, பிஸ்னஸ் வளரும், ப்ரமோஷன் கிடைக்கும், ப்ராஃபிட் ரொம்ப நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் வரும். சுப நிகழ்ச்சிகள் நிறைய விஷயம் காதுக்கு வருங்க, காதுக்கு எக்கச்சக்க சுப நிகழ்ச்சிகள் வரும். காசை மட்டும் கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ணுங்கள். ஏன்னா காசு ஃபாஸ்ட்டாக செலவாகும். அதாவது உங்களுக்கு வருதை விட செலவு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இந்த காசை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கரெக்டான விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். லைஃப் அடுத்த 2-2.5 வருஷத்துக்கு சூப்பராக இருக்கும். ஒன்று இந்த பங்குனி மாதம் ஒன்றும் அட்டகாசமாக இருக்கும். சரிங்களா? காசு மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதையாக பார்க்கணும். இது ஒன்று. இதை தாண்டி வேறு ஏதாவதுனா உங்களுக்கு இந்த எதிரிகள் தொல்லையில் எதனா இருந்தால் டிராஸ்டிக்காக குறையும். உடல் உபாதைகள் எதனா இருந்தால் அதுவும் குறையும் சொல்லிட்டேன். முயற்சி ஸ்தானம்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தாலும் கொஞ்சம் முட்டி மோதி வந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். நம்ம கும்பத்துக்கு முட்டி மோத சொல்லி தரணும். தொடர்ந்து வேலை செய்கிறவங்க தொடர்ந்து உழைங்க, தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. முயற்சியுடையான் நிகழ்ச்சியுடையான், அது கும்பராசிக்கு பக்காவாக வேலை செய்யும். தாராளமாக பண்ணுங்கள். அண்ட் இதுக்கெல்லாம் தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு மெயினாக பார்த்திங்கன்னா ரங்கநாதர், திருச்சி ரங்கநாதர், பத்மநாத சுவாமி, அந்த ஆதிசேஷன் மேலே படுத்துட்ருக்க பெருமாள் தாயாரோடு வச்சு வழிபடுங்க. பங்குனி உத்திரம்லாம் வருது. சிவபெருமான் பார்வதி கல்யாணம் ஆனதாக ஐதீகம். இந்த நாள்லாம் சிவபெருமான் பார்வதி தாயாரை நல்லபடியாக வேண்டுங்க. மங்கள சனீஸ்வரர் அவர் குடும்பத்தோடு வேண்டுங்க. இதெல்லாம் நீங்கள் சனிக்கிழமை ராகு காலத்தில் வேண்டுறது ஒன்றும் ரொம்ப நல்ல பலன் தரும். எள்ளு சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் அன்னதானமாக கொடுத்துட்டு வர சாமிக்கு நெய்வேத்தியமாக படைக்க இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கான முக்கியமான விஷயங்கள்லாம், லைஃபுக்கு என்னென்ன முக்கியமான விஷயம் தேவையோ அதெல்லாம் ஓவராலாக சொன்னோம். லைஃப் ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் பற்றி, கடன் அடைக்கிறத பற்றி, யாருக்கு ப்ரொமோஷன் வரும், யார் வெளிநாடு போகலாம், யாருக்கு தொழில் நல்லா அமையும், யாருக்கு வண்டி வாகனம் நல்லா அமையும், எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுவாங்க, இதெல்லாம் ஓவராலாக சொல்லியிருக்கோம். இப்போ 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்க. ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர். இவங்க எல்லாருக்கும் பொது பலனாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதுவே நிறைய நடக்கும். இதில் நடக்கலை அப்படின்னா நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா 1 கோடி பேருக்கும் ஒரு ஜாதகமும் வேறு மாதிரி இருக்கும்.
அதனால் பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். முக்கியமான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்குதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அதில் ஒன்றும் சூப்பராக ப்ரொடெக்ஷன் தரலாம். இப்போ தந்திருக்க தெய்வ வழிபாடுகளே நல்ல வேலை செய்யும். இன்னும் தனிப்பட்டது பார்க்கும்போது ஒன்றும் டீட்டெயிலாக சொல்கிறோம். சரிங்களா? இதுலேயே நம்ம வந்து நிறைய கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். எல்லாருக்கும் தெரியும் இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு தனாகர்ஷணம் கிளாஸ். இந்த சனி பயிற்சிகள்லாம் சிறப்பாக பயிற்சிகள் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். ஒரு சனி பயிற்சி நடக்குது, எனக்கு அந்த பிரச்சனைகளை கம்மி பண்ணணுன்றதுக்கான சில பயிற்சிகள், கருப்பு உளுந்து வச்சு சில பயிற்சிகள், நல்லெண்ணெய் வச்சு பயிற்சிகள், எந்த கலர் துணி உடுத்தணும், அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் நடத்துகிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதையும் அட்டன் பண்ணுங்கள். இந்த தெய்வ வழிபாடு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வாரம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லா ஒர்க் ஆகும். நிறைய பேர் ராசி வச்சு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக என்ன, இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது ராசியை விட லக்னத்தை வச்சு பாருங்கள், சூப்பராக வேலை செய்யும். லக்னம் தெரியல, உங்கள் ஜாதகத்தில் லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். எந்த லக்னம் பார்த்தா அந்த லக்னத்தோட வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிறத கவனிச்சுட்டு வாங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க, ஒன்றும் நல்ல ரிசல்ட் வரும். இது எல்லாமே செஞ்சுட்டு வர நீங்கள் எல்லாரும் வாழ்க்கை நல்லா இருக்க இந்த பங்குனி உத்திரத்துக்கு முருகன் வள்ளி தேவானையை வேண்டிக்கிட்டு, சிவபெருமான் பார்வதி அம்மா வேண்டிக்கிட்டு, ரங்கநாதர் ரங்கநாயகியை வேண்டிக்கிட்டு, உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.